The Dog and the Moon Mission. நிலவில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆராய்ச்சியாளர்களோடு சேர்த்து ஒரு நாயையும் கூட்டிகிட்டு போனாங்க. நாய் ரொம்பவே எக்ஸைட் ஆகி அங்கே ஓடுற பாலை ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சுது. அவங்க போன ஸ்பேஸ் ஷிப் ஒரு இடத்துல லேண்ட் ஆகி ஃபஸ்ட்டு அது நிலாவில் கால் எடுத்து நடந்து வந்துச்சு. அந்த நாய் தன்னோட மோப்ப சக்தியால் எதையோ நோக்கி நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அந்த நாயை ஃபாலோ பண்ணி அங்கே வீரர்களும் போய்கிட்டே இருந்தாங்க. மூன் குகையில் வித்தியாசமான ஒரு கல்லை அந்த நாய் கண்டுபிடிச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஹாலோகிராஃபிக் வரைபடத்தையும் நிறைய காலடி தடத்தையும் அது பார்த்துச்சு. அப்போவே அவங்க எல்லாரும் முடிவு பண்ணாங்க அது ஒரு ஏலியனோடது தான் அப்படின்னு. அதை ஃபாலோ பண்ணியே போய் அங்கே ஒரு இடத்துல ஏலியனோட எலும்பு கூடையும் அது கண்டுபிடிச்சிது. விண்வெளி வீரர்களும் அந்த நாயும் நிலாவில் உட்காந்து சாப்பாடும் சாப்பிட்டாங்க. அப்போது நிலாவில் பூகம்பம் ஏற்பட்டதால் அங்கே இருந்த விண்வெளி வீரர்களை அந்த நாய் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி வெளியே கூட்டிகிட்டு வந்துச்சு. அந்த நாய் அங்கே இருந்த ஒரு வண்டியை ஓட்ட விண்வெளி வீரர்கள் துரத்திக்கிட்டே வந்தாங்க. விண்வெளி வீரர்கள் அவங்களோட மிஷனை முடித்து அங்கேருந்து வெற்றிகரமாக பூமிக்கு புறப்பட்டு வந்தாங்க. பூமிக்கு வந்ததும் அந்த நாயோட வீட்டில் அது நிம்மதியாக ஓய்வு எடுத்துச்சு. டிவி நியூஸில் அதோட தைரியத்தை எல்லாருமே பாராட்டினாங்க. The Dog and the Magical Drum. ஒரு பாலைவன கிராமத்தில் ஒரு நாய் வசிச்சுட்டு வந்துச்சு. ஒரு நாள் அந்த நாய் அந்த கடத்தெரு வழியாக போயிட்டு இருக்கும்போது மணலில் ஒரு மோளை இருந்ததை பார்த்துச்சு. அதில் சூரியன் வானம் சிம்பிள் எல்லாமே போட்டிருந்துச்சு. அதை கொண்டு வந்து அந்த கிராமத்து மக்கள்கிட்ட காமிச்சுது. அந்த மோளம் அவங்க கைக்கு வந்த உடனே ஒரு சொட்டு மழையும் பெஞ்சுது. இந்த மோளத்தை பார்த்த ஒரு பணக்காரன் அந்த மோளத்தை அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணி எடுத்துட்டு போயிட்டான். ஆனா அந்த நாய் விடாம அவன் பின்னாடியே துரத்திக்கிட்டே போச்சு. ஒட்டகம் போன காலடி தடத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி போகும்போது அவன் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு இருந்தான். அப்போ பக்கத்துல இருந்த அந்த மோளத்தை எஸ்கேப் பண்ணி அது எடுத்துட்டு வந்துருச்சு. அந்த மோளத்தை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு தட்ட ஆரம்பிச்சிச்சு. தட்டும் பொழுது அந்த ஊர் ஃபுல்லா நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. சந்தோஷத்துல அந்த நாயும் அந்த ஊர்ல இருக்க சின்ன பசங்களும் சந்தோஷமா அந்த தெருக்கல்ல விளையாடினாங்க. அன்னையிலிருந்து காவலுக்கு அந்த நாய் அந்த மோளத்துக்கிட்டே இருந்துச்சு. Otter and the Deer. ஒரு பெரிய ஆற்றுப்படுகை ஓரமா ஒரு நீர் நாய் வசிச்சுட்டு வந்துச்சு. அந்த நீர் நாய்க்கு ரொம்ப நாளாவே படகுல போகணும்னு ஆசைப்பட்டு ஒரு நாள் மூங்கில் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு போட் பண்ணுச்சு. அந்த மூங்கில் போட்டை தண்ணியில விட்டு அழகா பெடல் பண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. போற வழியில ஒரே பனி மூட்டமா இருந்துச்சு. அப்போ அங்க வந்த மின்மினி பூச்சிகள் அதுக்கு வழிகாட்டியா அமைஞ்சுதுங்க. தூரத்துல ஒரு மான் அடிபட்டு கிடக்கிறத பார்த்த அந்த நீர் நாய் ஃபாஸ்டா அது போட்டை பெடல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. பாவம் அந்த மானுக்கு நிறையாவே அடிபட்டு இருந்துச்சான். அந்த மானை காப்பாத்தி அதோட மூங்கில் போட்ல ஏத்தி பத்திரமா உட்கார வச்சுதான். நீரோட வேகம் ரொம்பவே அதிகமா இருந்ததால அதை பெடல் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். ஆனாலும் விடாமுயற்சியோட பெடல் பண்ணி அதை பத்திரமா கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சான். காட்டுக்கு பக்கத்துல அந்த மானை இறக்கி விட்டுச்சான். அந்த மானும் தலை வணங்கி அதுக்கு நன்றி சொல்லிட்டு அது காட்டு வழியா நடந்து போச்சான். அந்த நீர்நாய் மின்மினி பூச்சிகளோட ஜாலியா பயணம் பண்ணுச்சு.